சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா நல்லபடியா வாழ்ந்தா அதுவே போதும்பா. மனசு ஒத்துமையா இருந்தா பழக்க வழக்கம் எல்லாமே ரெண்டாவது தான். சரி நீரு, கிச்சன்ல எனக்கு வேலை இருக்கு, நான் பாத்துட்டு வந்துறேன். சரிம்மா. ஐயா. அம்மா என்னம்மா? இப்ப என்னவோ சொல்லிட்டு இருந்தீங்களே, என்ன அது? எதுமா? நான் ஒண்ணும் சொல்லலையா? இப்பதான் உங்க பொண்ணு கிட்ட ஏதோ சம்பந்தம் அது இதுன்னு எனக்கு சரியா கேக்கல. ஓ அதுவா? சம்பந்தம் கலக்கிறதுன்னு சொல்லுவாங்கம்மா. பொண்ணோட அப்பாவும் மாப்பிள்ளையோட அப்பாவும் சபைக்கு நடுவுல உட்கார்ந்து தட்டு மாத்திக்கிடுவாங்க. இது நம்ம ஊர் பழக்கம். பாருங்களேன். அப்படிங்களா? இதையெல்லாம் எடுத்து சொல்றதுக்கு கூட இங்க யாருமே இல்ல. இது யாருக்கும் தெரியவும் இல்ல. உங்களை மாதிரி கிராமத்தாளுங்க தான் கரெக்டா ஞாபகம் வச்சு சொல்றீங்க. ஆனா இந்த சம்பிரதாயம் சடங்கெல்லாம் செஞ்சாதானே இந்த கல்யாணம் நிறைவா இருக்கும். ஆமாமா, பெரியவங்க ஒரு பழக்கத்தை வச்சிருக்காங்கன்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும்ல. அதுவும் இல்லாம இதெல்லாம் நம்ம கலாச்சாரமா, அத நம்ம விட்டு கொடுக்க கூடாதுல. அக்கா, இந்த ஐயா ரொம்ப கரெக்டா சொல்றாருக்கா. என்னதான் இருந்தாலும் நம்ம கல்ச்சர் ரொம்ப முக்கியம்ல. கரெக்ட். இதெல்லாம் ஓகே. ஆனா இதெல்லாம் எடுத்து சொல்லி புரிய வச்சு செய்யறதுக்கு யாரு இருக்கா? நமக்கெல்லாம் இத சொல்ல கூட தெரியாதே. அம்மா நான் சொல்றேம்மா, ஐயா கிட்ட நான் சொல்றேன். ஐயா எங்க இருக்காரு? இங்கதானே இருக்காரு. இருங்க, நான் போய் சொல்லி கூட்டு வரேன். ஐயோ ஐயா, நில்லுங்க நில்லுங்க. அப்பாட்ட சொல்றதுக்கு தானே. சுரேகா போய் அப்பாவை கூட்டிட்டு வருவா. அவர் வந்ததும் சொல்லுங்க. நீ போய் அப்பாவை கூட்டிட்டு. சரிக்கா. அக்கா, என்ன? அப்பா கிட்ட சொல்லணும்னா நாம சொல்லிக்கலாம். அதே மாதிரி பொண்ணு வீட்டுக்காரங்களுக்கும் சொல்லணும்ல. ஆமா, அவங்களுக்கும் தெரியாம தானே இப்படி ஒரு சடங்கு செய்யாம இருக்காங்க. அவங்களுக்கும் யாராவது சொல்லி புரிய வச்சுட்டா சடங்கு ஈஸியா முடிச்சிடலாம்ல. டைம் வேற போய்கிட்டே இருக்கு. அதான். ஆமாமா, இதெல்லாம் கண்டிப்பா செஞ்சிடலாமா. அப்பா வந்து அவர்கிட்ட சொல்லி இது அப்புறம் பொண்ணு வீட்டுல சொல்லி இதெல்லாம் ரொம்ப லேட் ஆயிடும். அதுக்கு முன்னாடி அவங்க கிட்ட நேரடியா சொல்லிட்டா நல்லா இருக்கும்ல. ஆனா இந்த விஷயத்த தெரிஞ்சவங்க அவங்க கிட்ட எடுத்து சொன்னாதான் நல்லா இருக்கும். ஏமா, இது நான் சொல்றேம்மா. சரிங்க. இதோ பொண்ணோட அப்பாவே வந்துட்டாரு. ஐயா ஐயா, ஒரு நிமிஷம் ஐயா. யார் யா நீ? என் பேர் சிங்காரம்யா. அருணாச்சல ஐயா தோட்டத்துல வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கம்யா. இந்த கல்யாணத்துக்காக நானும் என் பொண்ணும் ஊர்ல இருந்து வந்திருக்கம்யா. அந்த பக்கம் சாப்பாடு போடுவாங்க, சாப்பிட்டுட்டு அங்க சேர் இருக்கு பாத்தியா, அங்க போய் உட்கார்ந்து கல்யாணத்தை பார்த்துட்டு புறப்பட்டுரு. ஐயா ஐயா, அது இல்லையா. இந்த கல்யாணத்துல சம்பந்தம் கலக்கலையா. இவ்வளவு பெரிய குடும்பத்துல சம்பந்தம் கலக்காம கல்யாணம் முடிக்கிறது நல்லவா யாருக்கு? இப்ப அருணாச்சல ஐயா வந்துருவாங்க. நீங்களும் வந்தீங்கன்னா சம்பந்தம் கலக்கிறது முடிச்சிடலாம். ஐயா என்னங்க ஐயா, நான் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்கேன், நீங்க பாட்டு கிளம்புறீங்க. இருங்க ஐயா.